எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு முட்டை தோசையோட ரெசிபி தான், எக் தோசை. இது முட்டை தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டு தான் செய்கிற மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக முதல்ல நமக்கு தோசை மாவு தேவைப்படுது. தோசை மாவு எடுக்கும்போது அது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்காமல் கொஞ்சம் ஊற்றும் போது ஃப்ளாட்டாக போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நான் இது தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நமக்கு வேண்டியது முட்டை. 4 முட்டை எடுத்துருக்கு. 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறேன். முட்டைக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கு. ஒன்றா இதில் சேர்க்கும்போது சொல்லிடலாம். முதல்ல ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக நைஸ் பீஸாக கட் பண்ணி முட்டைக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துருக்கு. தேங்காய் சேர்த்து முட்டை மிக்ஸ் பண்ணும்போது முட்டை அமங்கி இருக்காமல் கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும், அதனால தான் அது சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் இடித்தது, நீங்கள் பச்சை மிளகும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது முட்டை தண்ணி மாதிரி தெரியக்கூடாது. இதே மாதிரி நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே திக்காக தான் இருக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு தவை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 தோசையோட அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. ஒரு தோசை பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் 2 தோசையோட திக்னஸ் வர்ற அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலை, அதனால மேலே நல்லா வெந்து கிடைக்கணும். அதனால மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு முட்டை தோசை செய்கிறதுக்கு இதே மாதிரி 2 தோசை தேவைப்படுது. ஒரு தோசை நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது இன்னொரு தோசை அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நான் ஊற்றி இருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான், உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் தோசை செய்கிறதுக்கு ஊற்றிடலாம். அடுத்த தோசையும் அதே அளவுக்கு 2 தோசையோட அந்த திக்னஸில் கட்டியில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இது பிளேட்டில் மாற்ற வேண்டியதில்லை, இது அப்படியே இருக்கட்டும். தீ மேக்ஸிமம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தோசைக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையோட மிக்ஸ் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி முட்டையோட மிக்ஸ் ஊற்றும் போது நம்ம இதுக்குள்ளே போட்ட அந்த வெங்காயம் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா முட்டை தண்ணி மாதிரி ஒழுகி ஓரமாக போய் ஒட்டி நிற்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தேங்காய் இதெல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கு. அந்த முட்டை வேகிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்ச தோசை நல்லா அமர்த்தி வச்சுக்கோங்க. முட்டை வெந்ததுக்கப்புறம் தோசை இதே மாதிரி வச்சிருச்சுன்னா முட்டை தோசை தனியாக இருக்கும், முட்டையில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இது ஷேப் பண்ணி விடணும். கீழே இருக்கிற தோசையும் மேலே இருக்கிற தோசையும் ஒரே சைஸில் இருக்கும். நடுவில் ஊற்றி இருக்கிற முட்டை தான் எக்ஸ்ட்ரா ஒழுகி கீழே போய் ஒட்டி நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முட்டை வேகிறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு வுடன் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணி விடணும். ஒழுகி இருக்கிற முட்டை அந்த ஸ்பூனில் எடுத்து அந்த 2 தோசைக்கு நடுவில் நல்லா அமர்த்தி விடணும். அப்போ நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கட் பண்ணி எடுக்கும்போதும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முட்டை பாதி வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ அந்த மூடியில் இந்த முட்டை மாற்றி இருக்குது, பாதி தான் வெந்திருக்கு. திருப்பி போட்டு மிச்ச பாதியும் அடுத்த சைடில் வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் 2 சைடும் வேக வச்சு எடுக்கணும். இடையில இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஸ்டிக்கில் ஒட்டாமல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூடோடையே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடும்போது ஒரு 4 பேருக்கெல்லாம் டீ கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் டின்னர் டைமில் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் இது இருக்கும். நம்ம சாதாரணமான தோசைக்கு மேட்ச் ஆகிற எல்லா சட்னியும், ஸ்பெஷலாக சொன்னால் காரமாக இருக்கிற எல்லா சட்னியும் இந்த தோசைக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடும்போது வெரைட்டியாக இருக்கிற ஒரு டிஷ்ஷாக இருக்குது இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.